கடைசியாக நம்ம வந்து ஒரு 90s கிட்ஸ் சாக்லேட்லாம் பார்த்துருப்போம். அது வேற ஒரு நாள் நாங்கள் வந்து எடுத்தது. அதோட கண்டினியூஷனாக நாங்கள் வந்து இதையும் போடுவோம். இது வேற ஒரு நாள் எடுக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெட்டிக்குள்ளே இருக்க 90s சாக்லேட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியும். எனக்கு தெரியும், நான் தான் வாங்கிட்டு வந்தேன், பாரத்துக்கு தெரியாது. September we met, I can tell by your smile. வசி ஏய் நான் எடுத்துக்கிறேன், நீ பார்க்காத. எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இது போன வாட்டி ஆனால் அதே ஆரஞ்சு மிட்டாய் தான். ஆமாம், இது போன வாட்டி வாங்கினேன் அதே புளிப்பு மிட்டாய். அந்த பேக்கெட்டை ஃபுல்லாக இவங்க 2 பேரும் காலி பண்ணிட்டாங்க, இவனும் அம்மாவும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நாங்கள் எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது தனி வீடியோவாக போடுவோம். ஆமாம், காத்திருங்கள், விழித்திருங்கள், தனித்திருங்கள். பார்க்கக்கூடாது. என்ன இதுவா? இது நம்ம இன்னைக்கு இப்போ டேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, இது அப்படியே ஓரமாக வச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது. ஐயோ வாவ், நான் சாப்பிட்டதே இல்ல. இதுவும் வந்து ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தது தான். ஆரஞ்சு மிட்டாய், சேம் ஆரஞ்சு மிட்டாய் தான் இது. நான் சொல்றேன், நான் காமிக்கிறேன். நீ சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். இல்ல நான் காமிக்கிறேன், அது என்ன சாக்லேட்னு நீ வந்து கண்டுபிடி. ஓகேயா? இது என்ன சாக்லேட்னு எனக்கே தெரியல, கடைக்காரங்க சொல்லிதான் தெரிஞ்சுச்சு. இது சாக்லேட்டா? மல்டி ஃப்ளேவர் சாக்லேட்டா? இது பேர் விசில் சாக்லேட்டா? ஊதுனா விசில் வருமா? எனக்கே இப்பதான் தெரியும். வா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏய், இங்கே போட்டுருச்சுப்பா விசில். ஓ, விசிலர் அப்படி போட்டிருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஏதோ ஒரு எசன்ஸோட ஸ்மெல்லு. அது ஃபோக்கஸே ஆகலை. இதை நான் தனியாக காமிக்கிறேன். ஆக்சுவலி இது டபுள் கலரில் இருக்கு. ஆரஞ்சு, எல்லோ, வயலட். எப்படிரா இதுல விசில் ஊதணும்? என்னடா அம்மாடி, ரொம்ப இழுக்காத, பொறுமையா லைட்டா இழு. நம்ம படத்துக்கு போய் தூக்கிட்டு போவோம். கழுத்து வலிக்குதுப்பா. என்னப்பா எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கு, குளுக்கோஸ் மாதிரி இருக்கு. கடிச்சு முடிச்சு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் டேஸ்ட் தெரியுது, குளுக்கோஸ் டேஸ்ட். ஓகே, நல்லா தான் பாருங்க, ஜாலியா இருக்கு. என்னோட மருந்து டானிக்கு அந்த ஒரு டேஸ்ட் கடைசியா வருது. இந்த என்ன ஜூஸ் குடிப்ப? பிளாக் கலர்ல ஒரு ஜூஸ் குடிப்பீங்க, என்னது? காஃபி. அது இல்லடா, ஜூஸ் டா, டானிக் இல்ல. கலர் அதான் வாண்டோ. அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எனக்கு அது பிடிக்காது. ஓகே, விசில் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்னடா இவ்வளவு பெரிய அட்டைப்பெட்டியா இருக்கு? ஆனா 2 தான் இருக்கு, இன்னும் இல்ல 3 இருக்கு. நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம். இது வந்து நாங்க வந்து மேங்கோ பார்னு சொல்லுவோம். இது நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்னே ஒன்று தான் ஞாபகம். இது வந்து ₹1. அந்த நேச்சுரல் கம்பெனிக்காரங்க இதை பார்த்து எடுத்துருந்தீங்கன்னா எங்க விக்குதுன்னு சொல்லுங்க ஐயா. இது வந்து மேங்கோ பார். இதோ பாரு, இவ்வளோதான் இருக்கு இப்போ. ஓகே, முன்னாடிலாம் இந்த இது ஃபுல்லா இருக்கும் பெருசா. அந்த ஸ்கொயர் ஃபுல்லா. ஆமா, இப்போ குட்டி ஆக்கிட்டாங்கடா. நம்மளே ஏமாத்திட்டாங்கடா. என்னப்பா திறந்தே இருக்கு? அப்படிதான் இருக்கும்.
இது முன்னாடி இருந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ 4-5 லேயர்லாம் பிக்க முடியும்னுச்சு எங்க அக்கா. சேர்ந்து கெட்டு போன மாங்காய் ஸ்மெல். இதை வந்து இப்படி இப்படி பிரிக்கலாம். இப்படி பிரிச்சா இந்த லேயர் வரும். இதை அப்படியே லேயராக பிரிக்கலாம்டா. இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இது பிச்சுக்காமி. 2 இது பிடிக்கலாம். பிரிச்சு இந்த மாதிரி லேயர் லேயரா பிரிச்சு ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி 4 சாக்லேட் தான் நினைச்சு 4 மணி நேரம் சாப்பிடுவோம். ரொம்ப பெருமையா இருக்கு. முன்னாடி இந்த மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இங்க பாரு, இதுக்குள்ள ஒரு எறும்பு இருக்கு. கை காலோட இருக்கா, இந்த வச்சுக்கோ நீ சாப்பிடு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இதை அப்படியே லைட்டா பிரிச்சு ஆமா இதை மட்டும் தூக்கி போட்டுரும். இதை மட்டும் தூக்கி போட்டு மீதி எல்லாம் சாப்பிடணும். கை காலம் தெரிதா ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. ஏய் அதாவது இப்படி இருந்தா அது நம்ம கண்டுக்கூடாதா? ஐயோ அப்படியே சாப்பிட்டுருணும்டா. பங்காளி இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி சரி மோரை ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. நான் சாப்பிட்டதுல எல்லாத்துலயும் இருக்காது. எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? எனக்கு சரியா தெரியல. நீ வந்து ஒரு நாள் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்லை, முன்னாடி இந்த அளவுக்கு புளிப்பா இல்லை. நீ வந்து இது ஒரு நாள் பண்ண. ஆமா நான் பண்ணேன். அதை விட டேஸ்ட் கம்மியா தான் இருக்கு. வாவ் தேங்க் யூ. நான் அவ்வளோ சூப்பராக ஆக்சுவலி நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது என்னமோ மேங்கோ பார். நெக்ஸ்ட் தரேன் தரேன் சூட மிட்டாய். நீ சாப்பிட்ருக்கு தானே, லைக் போல மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். வாவ் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். கட்டி கொடு. கட்டி என்னக்கா எங்கேயா சொல்லி விட்டு. சரி காமி. ஒன்னே ஒன்று போதும். ஒன்னே ஒன்று தான் போடுவேன். மிஸ்ஸஸ் அப்பாடா என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல். கற்பூரோட ஸ்மெல். கற்பூரமா மென்தால் ஸ்மெல் வருது. எனக்கு கற்பூரம் ஸ்மெல் தான் வருது. ஆஹா ரொம்ப ஸ்ட்ராங். போலோலாம் இதில் பாதி தான். இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் போல கலவனை பார்த்துட்டு இருப்போம் போட்டேன். நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். ஏன்னா என் காசு கொடுத்து நான் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். மிஸ்டர் போலோக்காரரே, நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் அக்காவுக்கு காப்பி ரைட் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கால் வன்மையுடன் ஸ்ட்ரைக் இருந்தால் சூப்பர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஏன் லாஸ்ட் இல்லையே இது? இதான் லாஸ்ட். அவள் தான் முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை அப்படின்னா இது லாஸ்ட் கிடையாது. அதுக்காக ஏற்கா போல ரிவ்யூ கொடுக்கா. போலோ இல்லை, சூடு மிட்டாய். சூட மிட்டாய் வந்து போலோவோட இன்டூ 2 பண்ணால் எந்த டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட். கரெக்டா? இப்போ மட்டும் தண்ணி குடிச்சோன்னு வைங்களேன், செம்மையா இருக்கும்.
ஃப்ரிட்ஜே தேவையில்லை. ஆஹா, இயற்கை இல்லை, இதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கு. आपको रिफ्रेश और रखे कूल. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபுட்பால் சாக்லேட். பார்க்க தான் ஃபுட்பால் மாதிரி இருக்கும். மூடி இல்லைங்க. இதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? டாமன் சரியில்லை, ஒரு பபுள் கமெண்ட் கடான்னு ஒரே ஒரு பபுள் கமெண்ட் வந்து வரும். ஸோ இந்த சாக்லேட் எப்படி இருக்கும்னா ஷார்ட்ஸ் மாதிரியே வெளியே அவுட்டர் கோட்டிங் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ள வந்து ஃபுல்லாக சாக்லேட்டியாக இருக்கும். டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம ஷார்ட்ஸ் அளவுக்கும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக்லேட் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு சாக்லேட்டே இல்லை இதுதான். இது வந்து இழந்த வடை சாப்பிட்றதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதை நான் இப்போ சொல்லித்தரேன். டைலாக்க்கு என்ன மரியாதை, இவ்வளோ சொல்லிட்டு இருந்ததுக்கு என்ன மரியாதை, அதில் எனக்குன்னு ஒரு ஷேர் இருக்கு, அதுக்கு என்ன மரியாதை? You idiot of the Constitution of the Constitution. Awesome. இப்போ இது எவ்வளோ விற்கிறாங்க? 25 வாங்கினேன். சின்னதாக இருக்கும். 25 பைசாவுக்கு இவ்வளவு. அப்போ பெட்ரோல் வேலை எவ்வளோ? சத்தியமாக தெரியாது. ஸோ நாங்கள் சாப்பிட்டதுலேயே உனக்கு எதுக்கு அப்படி சொல்லிச்சு நம்ம சாப்பிட்றதுல? இதை தவிர்த்து மேங்கோ பார்க் பிடிச்சி அதை தவிர்த்து நம்ம என்னென்னு சாப்பிட்டோம். இன்னைக்கு சாப்பிட்டதுலன்னு சொல்கிறேன். இது இல்லாமல் மேங்கோ பார், அது இல்லாமல் இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து தெரியும். இன்னைக்கு நான் புதுசாக ட்ரை பண்ணது இந்த விசில் தான். இந்த விசில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூட முட்டையா விசிலான்னு கேட்டால் எனக்கு விசில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. விசில் தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு. ஸோ நம்ம 90s சாக்லேட்டில் நாங்கள் அன்றைக்கி வந்து இந்த காட்டை மறந்துட்டோம், அதனால நான் வந்து இன்னைக்கு இதை காட்டுறதுக்கு வந்திருக்கேன். இது மட்டும். ஸோ இது வந்து லக்கி டிப்புன்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்து அந்த ஒரே ஒரு கார்டு மட்டும் கொடுப்பாங்க. அதை மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க நம்பரோடு இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதில் இருக்க நம்பர் அதே மாதிரி நம்ம ஸ்க்ராட்ச் கார்டில் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு கிஃப்டாக தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு 90s கிட். இது வந்து டாயா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் 90s கிட்டுக்கு. ஸோ நீங்கள் இதை விளையாடி இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் இதை நிறையா தடவை ஸ்க்ராட்ச் பண்ணி எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக ஸ்கெட்சு. இது வந்து சின்ன சின்ன ஸ்கெட்ச் பவுச். இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. லைக் 437 438 அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் கிடைச்சிது அப்படின்னா ஃபுல் பேக்கெட்டு கிடைக்கும். இது வந்து நம்ம ஹேங் பண்ணுறது, செவத்துலலாம் ஒட்டி வச்சு ஹேங் பண்ணுவோம்ல அது. இது வந்து பெரிய ஸ்கெட்ச் பென். இது வந்து இதில் வந்து ஒரு 12 ஸ்கெட்ச் பென் இருக்குது. ஆனால் ஒரு நம்பர் கிடைச்சிது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கெட்ச் பென் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கிரேயான் இருக்குது. அப்புறமா வந்து கலர் பென்சில்ஸ் இருக்குது. இது வந்து பெயிண்ட்டு. அப்புறமா ஸ்கேலு, ரப்பர், பென்சிலு, ஷார்ப்னர் இது எல்லாமே சேர்த்து ஒரு காம்போ. அதுக்கப்புறமா ரீஃபில் பென்ஸ் இருக்குது. இது வந்து இது வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷு. நெக்ஸ்ட் வந்து டேபிள்ஸ் புக்கு. இது வந்து ஒரு சும்மா டோரிமானோட கலரிங் புக் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஃபைல். அப்புறமா வந்து பார்பியோட லேபிள் வருவாங்கள அது. இது எல்லாமே இருக்குது. இது நான் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஹெட்செட்லாம் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும் ஸ்க்ராட்ச் கார்டு தான். இதில் வந்து 2 மாஸ்க் இருக்குது. இந்த 2 மாஸ்க்குமே வந்து சோட்டா பீமோட மாஸ்க்கு. அதுக்கப்புறமா ஒரு 5 செயின் இருக்குது. 5 செயின்லையுமே வந்து விஜயோட ஃபோட்டோ போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர். இது வந்து டேட்டோ மாதிரி ஒட்டிக்கலாம். நம்ம எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். ஒன்றுத்துக்குள்ளேயும் 2 ஸ்டிக்கர், 2 டேட்டோட ஸ்டிக்கர் இருக்குது. அதனால 2 கூப்பன் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் மெயினானதே இது ரெண்டு தான். இது ரெண்டுமே வந்து ஹெட்செட்டும் ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நான் இந்த ஹெட்செட்டை பார்த்துட்டு தான் இது ஃபுல்லாகவே வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெட்செட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு குட்டி ஜீப் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜீப் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரேஸ்லெட்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே பாய்ஸ்லாம் கொஞ்சம் கெத்தாக இருக்க மாதிரி போடுற ஒரு சில பிரேஸ்லெட்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக 2 சைடும் 2 கீ செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு லக்கி டிப் ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து இருக்குது. இது ரெண்டுமே நான் வந்து அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன், அதனால் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 2 இதுலேயுமே வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது வந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட நான் வந்து 90s சாக்லேட் 90s டாய்ஸோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ எல்லா பார்ட்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எது நீங்கள் ட்ரை பண்ணதில்லை, எது ட்ரை பண்ணணும்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜாலியாக பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.